Hi friends, welcome to Versa's Kitchen. இன்றைக்கு நாங்கள் பான் பண்ணியிருக்கிறோம் இல்லை பான் செய்திருக்கிறேன். இது நான் செய்த பான். அதிக அளவு தேங்காய் பயன்படுத்தின பான், கோகனட் பான். நல்ல சுவையாக இருக்கும். பானுக்கு அநேகமாக தேங்காய் பயன்படுத்த மாட்டாங்க. நான் வித்தியாசமாக தேங்காய் பயன்படுத்தி செய்திருக்கிறேன். இது நீங்கள் சாப்பிட பார்த்தீங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு தேக்கரண்டி ஈஸ்ட் எடுத்திருக்கிறேன். அநேகமாக பிரெட் தொடர்பான எண்ணத்துக்கும் பேக்கிங் ஐட்டம் எண்ணத்துக்கும் ஈஸ்ட் தேவை. ஒரு தேக்கரண்டி ஈஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு 2 தேக்கரண்டி சுகர் சேர்த்து கொள்ள போகிறேன்னு சேர்த்துட்டு ஒரு இளஞ்சூட்டு தண்ணி எடுத்து அதுக்குள்ளே விட போகிறேன். இந்த இளஞ்சூட்டு தண்ணியில் ஈஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆகும். ஆக்டிவ் ஆகிக்கு அதுக்குள்ளே நுரைச்சு கொண்டு வரும். அது நொதிக்கும் மட்டும் நாங்கள் அதை அங்கால வச்சுட்டு தேவையான மாவை நாங்கள் இப்போ ஏற்பாடு செய்வோம். பாருங்க இப்போ ஆக்டிவாக துவங்குது. இதுக்கு நான் பாதி தேங்காய் எடுத்திருக்கிறேன். இந்த தேங்காய் நல்ல முத்தின தேங்காய் இல்லை, இளம் தேங்காய்ன்னு சொல்லுவாங்க. இளநியும் இல்லை, நல்ல முத்தலும் இல்லை, இளந்தேங்காய். அப்போ இது நல்ல சுவையாக இருக்கும். ஒரு இனிப்பு சுவையோட நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். அந்த தேங்காய் பாதியை நான் திருவி எடுத்திருக்கிறேன். ஆனால் அந்த தேங்காய் பூ பெருசு பெருசாக இருக்கிறதால இதை நான் ஒருக்கா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். அரைச்சி எடுத்துட்டு 2 கப் சரிங்கப்பால் 2 கப் மா எடுத்திருக்கிறேன். பச்சை கோதுமை மா. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, அந்த அரைச்சி இருக்கிற தேங்காய். அந்த தேங்காய் தான் இதுக்கு மெயின். தேங்காய் சேர்க்க சுவையாக வரும். பிரெட்டுக்கு தேங்காய் சேர்க்கிறேன் இல்லை, ஆனால் நான் சேர்த்திருக்கிறேன். இது ஒரு சுவையான பிரெட். இதுக்கு நான் ஒரு முட்டை சேர்க்கிறேன். நீங்கள் முட்டை விருப்பம் இல்லாட்டி நீங்கள் முட்டையை விட்டு கொள்ளலாம். தேவையில்லை சேர்க்காம விடலாம். முட்டையை சேர்க்கிறேன். அநேகமாக நான் முட்டை சேர்க்காம செய்கிறது. இன்றைக்கு முட்டை சேர்ப்போம் என்று மட்டும் முட்டை சேர்க்கிறேன், ஒரு முட்டை. அடுத்தது ஈஸ்ட் கலவை. ஈஸ்ட் வந்து அப்படியே நல்லா நுரைச்சு பொங்கி வரும். இதுக்கு மாஜரின் சேருங்க, அல்லது ஒரு தேக்கரண்டி மேசக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க, அல்லது ஆலிவ் ஆயில். நான் ஆலிவ் ஆயில் இருந்தால் போல ஆலிவ் ஆயில் ஒரு தேக்கரண்டி சேர்த்துருக்கிறேன். அடுத்தது ஈஸ்ட் கலவையை சேர்த்து குழைப்போம். இது குழைக்க தண்ணி காணாம வருமா இருந்தா நீங்க பால் சேர்த்து கொள்ளலாம். இது கோகனட் பிரெட்ன்றதால நான் தேங்காய் பால் இன்றைக்கு சேர்க்கிறேன். தேங்காய் பால் புரிஞ்சு வச்சிருக்கிறேன். இப்போ தேங்காய் பாலை தான் நான் சேர்க்க போகிறேன். பசுப்பால் சேர்க்கல. நீங்கள் உங்களுக்கு விருப்பம் உண்டா பசுப்பாலை சேர்த்து கொள்ளலாம். பாருங்க, 2 வரைக்கும் கொஞ்சம் தண்ணி காணாம வர சான்ஸ் இருக்கு. அதை ஈடு செய்யறதுக்காகத்தான் நான் தேங்காய் பால் விடுறேன். பாதி தேங்காய் அப்படியே அரைச்சி போட்டு வச்சிருக்கிறேன். 2 கப் மாவுக்கு பாதி தேங்காய். அப்போ அங்கே தேங்காய் அதிகமாக அப்போ பான் சாப்பிட தேங்காயோட டேஸ்ட் நிறைய வரும். நல்ல சுவையாக இருக்கும். பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு துண்டு பான் சாப்பிட்ற பிள்ளைகள் 2 துண்டு பால் தேங்காய் பால் கொஞ்சமாக தான் விட போகிறேன். அது களவானதா விட்டு குழைச்சி கொள்ளுவோம். குழைச்செடுக்க ரொட்டி பதத்துக்கு குழைக்காம இன்னும் கொஞ்சம் தளர்வா குழைங்க. அப்பதான் அந்த ஈஸ்டால கேஸ் வரைக்கும் அப்படியே அந்த பொங்கி கொண்டு வரும். ஈஸ்ட் எடுத்துவாங்க, அங்க கேஸ் வரும். கேஸ் வரைக்கும் அப்படியே மா என்ன செய்யும், மேலே எழும்பி வரும். அப்ப மேலே எழும்பி அந்த பொங்கி வாரத்துக்கு கொஞ்சம் இலகுவா இருக்கணும். இலகுவா இருக்கிறதா இருந்தா நாங்க ரொட்டி பதத்துக்கு இறுக்கமா குழைச்சமா இருந்தா மா பொங்குறதுக்கு லேட் ஆகும். ஆகவே கொஞ்சம் இலக்கமா குழைச்செடுக்கணும். பாருங்க, கொஞ்சம் தண்ணி அது விட்டு போட்டு இப்ப நான் குழைச்சி எடுத்துடுவேன். இனி கை விட்டு குழைச்சா காணும். அப்படியே குழைச்சி எடுத்து போட்டு அந்த மா டபுள் ஆகுற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணணும். இப்ப பேக்கரியில எல்லாம் பான் செய்கிறேன்டா வெயிட் பண்ணுவாங்க. நைட் மாவு குழைச்சிட்டு விடிய அப்புறம் தான் பான் செய்வாங்க. பாருங்க, அந்த பவுல்ல எண்ணெய் பூசிட்டு அதுக்கு மேலே நான் இந்த மாவை வச்சிருக்கிறேன். குழைச்செடுத்த மாவை வச்சுட்டு ஒரு பொலத்தீன் போட்டு அப்படியே நான் மூடி விட போறேன். இப்படியே மூடி விட்டா ஒரு மணி நேரம் உங்களோட டைம் பாருங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வெப்பநிலைக்கு நாட்டின் வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி நேரம் வேறுபடும். பாருங்க, எனக்கு ஒரு 3/4 மணி நேரத்துல அப்படியே பொங்கி அரைவாசியா வந்துட்டு அவ்வளவு ஆசையா இருக்கு. பாருங்க, இப்படி இருக்கிற
டைம் எனக்கு சரியான விருப்பம். அப்படியே குத்த குத்த கேஸ் வரதால உள்ளுக்குள்ள போகுமா. அப்படியே திருப்பி ஒருக்கா குழைச்சி கொள்ளுவோம். திருப்பி ஒருக்கா குழைச்சி போட்டு நாங்க பானை செய்வோம். வனிஸ் வனிஸ் செய்யறதா இருந்தா நீங்க இதுக்கு சுகர் சேர்த்து கொண்டிருக்கலாம். கொஞ்சம் சுகர் கொஞ்சம் கூடுதலா சுகர் சேர்த்திருக்க வனிஸ் செய்யலாம். இப்ப நான் செய்ய போறது பான் கறியோடு சேர்த்து சாப்பிட போறதால பான் செய்ய போறேன். பான் செய்யறதுக்கு என்னோட இருக்கிற ரேக்கை இவ்வளவு மாவும் வைக்கிறான்னு நினைக்கிறேன். அதால நான் அரைவாசி மாவத்தை அந்த ரேக்குல வைக்க போறேன். உங்களுக்கு இதில் செய்ய நிறைய வகையான பேக்கிங் ட்ரேயர் தேவைப்படும். என்னோட இருக்கிற பிரெட் ட்ரேக்கு வந்து அரைவாசி வைக்கலாம். அதால நான் அரைவாசியை முதல் எடுத்து வைக்க போறேன். பிறகு மிச்சத்தை வச்சு கொள்ளுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி விரிசா கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் பட்டனையும் அமுக்குங்க. அடுத்தது இந்த முறையால் எல்லாரையும் சென்றடையணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்ப எல்லாரையும் சென்றடையணுமா இருந்தா நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் பண்றது? இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணி விட்டீங்களா இருந்தா அது எல்லாருக்கும் போகும். அடுத்தது இந்த வீடியோ பற்றிய உங்களோட அபிப்பிராயங்களை எனக்கு தெரிவிங்க கமெண்ட் மூலம். பாருங்க இப்படி இப்படி உருளைகளா செய்து போட்டு அடுக்கி விட அந்த அரராத்தல் பான் வெறும் மெல்லிய மெல்லிய பான் அது மாதிரியான அமைப்பில் எங்களுக்கு பான் கிடைக்கும். நான் சின்ன வைக்கிறேன், அதால நல்லா உயர்ந்து வராது. இந்த முக்காவாசிக்கு தான் வரும். கணக்கு மாவா வச்சிருந்தனா இருந்தா நல்லா எழும்பி மேலால வந்திருக்கும். நான் 2 தரம் வைப்ப மாட்டதால சின்னதா செய்யறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி அந்த குழைச்ச 2 கப் மாவையும் அப்படியே ரேக்க வச்சிருந்தீங்களா இருந்தா உங்களுக்கு பெரிய ஒரு பான் கிடைச்சிருக்கு. செய்து உங்களுக்கு என்ன விருப்பமோ அதன்படி நீங்க செய்து கொள்ளலாம். அது உங்களுக்கு நாங்க தானே சாப்பிட போறோம். அப்ப நாங்க எங்களோட விருப்பமான வடிவத்துல எடுத்துக்கொள்ளலாம். இதை இப்ப ஒரு 15 நிமிட நேரத்துக்கு ஒரு பொலித்தீன் போட்டு மூடி போட்டு விடுங்க. மூடினா என்ன செய்யும்? திருப்பி ஈஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆகிக்க அப்படியே என்ன செய்யும்? அப்படியே பொங்கி கொண்டு மேல வரும். அதுக்கு பிறகு சாடையா மேலால கொஞ்சம் மாஜரின் பூசி போட்டு நான் வெயிட் பண்ண போறேன். பாருங்க இவ்வளவு மெல்லிசாக அப்படியே பளபளக்குது, அப்படியே எழும்பி வந்திருக்கு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? இதை வெயிட் பண்ண போறேன். ஒரு 30 நிமிட நேரம் வெயிட் பண்ணுங்க போதும். அப்படி காணாட்டிக்கு நீங்க இன்னொரு 5 நிமிஷம் அப்படி வச்சுக்கொள்ளுங்க. பாருங்க என்ன அழகா நான் நல்லா கருகிற மாதிரி விட இல்லை, இந்த பதத்திலேயே இறக்கிட்டேன். நாங்க செய்ய எங்களுக்கு விருப்பமான பதத்துல நாங்க இறக்கி கொள்ளலாம். ஆனா பேக்கரியில வர வண்ணவன் பிரெட்டை பார்த்த மாட்டா மேல் பக்கம் கருகி இருக்கும். அப்படி ஏதாவது பாருங்க இவ்வளவு சாஃப்டான பிரெட் கிடைச்சிருக்கு எனக்கு. காலம் 3 பேருக்கு அல்லது 2 பேருக்கு அளவான ஒரு கால உணவு கிடைச்சிருக்கு. நீங்களும் என்ன செய்யலாம்? இது நீங்க அவன் இல்லை என்று கவலைப்பட தேவையில்லை. அவன் இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு பாத்திரத்துக்கு மண்ணோ உப்போ போட்டுட்டு அதுக்கு மேல ரேயோட வைக்க போது மூடி விடலாம். அப்படின்னு கூட நீங்க வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பமானபடி வெயிட் பண்ணி கொள்ளுங்க. நான் அவன் இருந்ததால அவனுக்கு வச்சு வெயிட் பண்ணி இருக்கிறேன். பாருங்க இறைச்சி கறி இருக்கு. இந்த இறைச்சி குழம்புக்கு இந்த பான் எவ்வளவு ஒரு சுவையா இருக்கு. நீங்களும் போல செய்து பிள்ளைகளுக்கு கொடுத்து முழு பாராட்டையும் பெற்ற எனது வாழ்த்துக்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.